லேவியராகமம் 12ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 2 நீ இஸ்ரவேலில் புத்திரர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சுதாகஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டு உள்ளவள். வசனம் 2 நீ இஸ்ரவேலிலே புத்திரர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சுதாகஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டு உள்ளவள். வசனம் 3 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலையும் மாமிசம் விருத்த சேதனம் பண்ண கடவது. வசனம் 4 பின்னும் அவள் முகப்பத்து 3 நாள். வசனம் 4 பின்பு 33 நாள் தன் உதிரம் சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவு பரிசுத்தமான யாதொரும் வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரவும் கூடாது. வசனம் 5 பெண் பிள்ளையை பெற்றவளாகி அவள் 2 வாரம் சுதாக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். வசனம் 6 அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளாக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும், ஒரு புறாக்குஞ்சியாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாவது ஆசாரிப்பு கூடார வாசலிலே ஆசாரிப்பின் இடத்திற்கு கொண்டு வர கடவள். வசனம் 7 அதை அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வானாக. அப்பொழுது அவன் தன் உதிர தீட்டு நீங்கி சுத்தமாவாள். அது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவரை குறித்து பிரமாணம். வசனம் 8 ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றையும் சர்வாங்க தகன பலியாவது மற்றொன்றையும் பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனாலே ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார்.